மேம் இப்போ மக்கள் எல்லாருமே பணம் இல்லை. எல்லாரும் ஒரு பிஸ்னஸ் ஆமா. ஆரம்பிச்சிருக்காங்க, கல்யாணம் வச்சிருப்பாங்க, பணம் எங்கேயோ கொடுத்துருப்பாங்க, வர வேண்டிய வரும். பணம். இந்த பணமெல்லாம் வர்றதுக்கான ஒரு வழிகள், ஒரு அழகா ஒரு வழிகள் சொல்லுங்க மேம். ஓகே. நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ம். சில நேரங்கள்ல அந்த இன்கம் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. என்னடா நம்ம ஹார்ட் ஒர்க்குக்கு ஏத்த ஒரு மணியே இல்லையே அப்படின்ற மாதிரி பண தட்டுப்பாடு சில நேரங்கள்ல எல்லார் வாழ்க்கையிலும் வந்து போகும். இங்கே நான் சொல்கிறது ஒன்று தாங்க. நீங்கள் வர்ற எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், உங்கள் என்ன பிரச்சனையில் வந்தாலும், வந்த உடனே உங்கள் பேர் சொல்லி எங்கள் மேம் ₹1 காயின் எடுத்து எங்கள் நித்யா மேம் சாமிக்கிட்ட முடிஞ்சு வச்சுருவாங்க. நீங்கள் குணமாகி போகிற வரைக்கும் உங்களை விடமாட்டாங்க. உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரியாகிற வரைக்கும். சரியானதுக்கு அப்புறமா அந்த ₹1 காயின் எடுத்துகிட்டு போய் கோவிலில் போடுவாங்க. இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பச்சை கற்பூர நீர் பரிகாரம். இந்த பச்சை கற்பூர நீர் பரிகாரம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, பணத்தை ஈர்க்கக்கூடியது. பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்றது மகாலட்சுமி தாயாரோட அம்சமா தான் நம்ம பார்க்குறோம். பச்சை கற்பூரம், நீர், அதெல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்புறம் என்னங்க, உங்கள் வீட்லேயும் பணம் கூரையை பிச்சுட்டு கொட்ட போகுது. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்ருக்கேன். இங்கே நான் சொல்கிறது ஒன்று தாங்க. நீங்கள் வர்ற எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், உங்கள் என்ன பிரச்சனையில் வந்தாலும், வந்த உடனே உங்கள் பேர் சொல்லி எங்கள் மேம் ₹1 காயின் எடுத்து எங்கள் நித்யா மேம் சாமிக்கிட்ட முடிஞ்சு வச்சுருவாங்க. நீங்கள் குணமாகி போகிற வரைக்கும் உங்களை விடமாட்டாங்க. உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரியாகிற வரைக்கும். சரியானதுக்கு அப்புறமா அந்த ₹1 காயின் எடுத்துகிட்டு போய் கோவிலில் போடுவாங்க. அது இல்லாமல் இங்கே மெடிசன் கொடுக்கறதெல்லாம் சாதாரண நேரத்திலலாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நாள், நட்சத்திரம், நேரம், நல்ல நேரம் எல்லாம் பார்த்து அவங்க அவங்க செய்கிற மருந்தும் அதெல்லாம் பார்ப்பாங்க. உங்களுக்கு கொடுக்குறதும் அதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களை நல்லா குணமாக்கிடுவாங்க சீக்கிரமாக. அதுக்கு தான் எங்கள் நித்யா மேம்கிட்ட அவ்வளோ பேஷண்ட்ஸ் குவிகிறாங்கன்னா இதுதான் காரணம். வந்தால் நல்லா சீக்கிரமாக ஃபுல்லாக ரெக்கவர் ஆகுறதுன்றது பெரிய விஷயங்க. அது இங்கே அப்படி தான் ஃபுல்லாகவே குணமாயிடுவீங்க. அந்த மாதிரி கொண்டு வந்துடுவாங்க எங்கள் மேம். அதுதான் நான் திருப்பி திருப்பி வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். என்ன பிரச்சனாலும், ஐயோ என்ன பண்ண போகிறோமோ, எங்கே பார்க்க போகிறோன்னு பயப்படாதீங்க. முதல்ல பயப்படாதீங்க. எது வந்தாலும் தைரியமாக இருங்க. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன், எல்லாத்துக்கும் ஒரு மெடிசன் எங்கள் ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் எங்கள் நித்யா மேம் கிட்ட இருந்து நித்யா மேம் கிட்ட மருந்து இருக்குது. ஸோ கவலைப்பட வேண்டாம், வாங்க. எல்லாமே பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஆன்மீகம், மருத்துவம் எல்லா விஷயத்தையும் எங்கள் மேம் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் மக்களுக்கு இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லாருக்கும் பண ஈர்ப்புக்கு ஒரு சக்தி வேணும். பணம் வந்துக்கிட்டே இருக்கணும். எது நல்ல வழியில் வரணும். நம்ம இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு இடத்துல பணத்தை முதலீடு போடுறோம், ஒரு கடை வச்சுருக்கோம். எது பண்ணாலும் அந்த பணம் ஈர்ப்புக்கு, பணம் வர்றதுக்கான வழிகள், நல்ல வழிகள், நல்ல வழியில் பணம் வர்றதுக்கான வழிகள் எங்கள் மேம் ஒரு டிப்ஸ் வச்சுருக்காங்களாம். கரெக்டாக ஃபுல் வீடியோ பாருங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் பணம் கிடைக்கும். ஓகேவா? கேட்போம் அவங்களையே. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நல்லா இருக்கேன், நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன். அதாவது தொண்டைக்கு தான் நீங்கள் வந்தோடனே ஒரு அருமையான டீ கொடுத்துட்டீங்க. சூப்பராக. முதல்ல பேசவே முடியல, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மேம். இப்போது மக்கள் எல்லாருமே பணம் இல்லை. எல்லாரும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, கல்யாணம் வச்சுருப்பாங்க, பணம் எங்கேயோ கொடுத்துருப்பாங்க, வர வேண்டிய பணம். இந்த பணமெல்லாம் வர்றதுக்கான ஒரு வழிகள், ஒரு அழகாக ஒரு வழிகள் சொல்லுங்க மேம். ஓகே மேம். என்னன்னா, நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சில நேரங்கள்ல அந்த இன்கம் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. என்னடா நம்ம ஹார்ட் ஒர்க்குக்கு ஏத்த ஒரு மணியே இல்லையே அப்படின்ற மாதிரி பண தட்டுப்பாடு சில நேரங்கள்ல எல்லார் வாழ்க்கையிலும் வந்து போகும். ஆமா. அதுக்கு நம்ம நல்ல நேர்மையான வழியில ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம செய்யணும். வீடு எப்பவுமே சுத்தமாக இருக்கணும். வீட்டுல அங்கங்க குப்பை சேர்றது, முடி அங்கங்க போட்டுருவாங்க. குழந்தைகள் இருக்கிற வீட்டுல, பெரியவர்களா ஒரு சில ஆபீஸ் போறேன் அப்படின்ட்டு முடியெல்லாம் போட்டுருவாங்க. ஸோ கிச்சன்ல குப்பை சேர்த்து வைக்கிறது, தினம்தோறும் வீட்டுல விளக்கு ஏற்றணுங்க. ஈவினிங் 6 மணி ஆனா விளக்கு ஏற்றணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லியே ஆகணும் மேம். சிலர் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, ஈவினிங் ஆச்சுன்னா 6 மணி ஆச்சுன்னா அந்த டைம்ல டிவி சவுண்டா வச்சுப்பாங்க. ஆமா. டிவி சீரியல் பார்ப்பாங்க மேம். என்னன்னா நல்ல விஷயங்கள், ஒரு ரியாலிட்டி ஷோ பாக்குறாங்க,
மனசுக்கு புத்துணர்ச்சியான ஒரு விஷயம் பார்க்குறாங்க, சந்தோஷமான ஒரு விஷயம் பார்க்குறாங்கன்னா ஓகே, நம்மளும் ஹாப்பியாக அதை பார்த்து சிரிப்போம் ஃபேமிலியோட உட்காந்து. ஆமாம் எனி டைம் எந்த சீரியல் மாற்றினாலும் அழுகை. ஆமாம் உண்மைதான் மேம். அந்த ஈவினிங் டைம்ல இந்த அழுகை சத்தம் நிறைய பேர் வீட்டில், அதுவும் நமக்கே தெரியாம அந்த கஷ்டத்தை நம்ம ஏத்துக்கிறோம். ஏன் இந்த நம்மளே செல்ஃபா இப்படி தண்டிச்சுக்கிறோம்னு தெரியலையே. நிறைய பேருக்கு இது ஒரு ரீசனா இருக்கு. நிறைய அப்புறம் பணம் வரலன்னா எப்படி மேம் வரும்? நிறைய ரிசர்ச் சொல்றாங்க சைலண்டா பிபி ஏன் ரைஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் நம்ம கிட்ட ஒருத்தர் நெகட்டிவான ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதை நம்ம உள்வாங்கிக்கிறோம். நம்ம அது ஓகே கிராஸ் பண்ணி போயிடுறனாலும் மனசு அதை ஏற்கும் போது அந்த டைம்ல நமக்கு எவ்வளோ நெகட்டிவிட்டி உள்ள ஏறு. இதே மாதிரி தான் ஒரு 4 hours கண்டினியூஸா நீங்க அந்த மாதிரி விஷயங்கள், அழுகை, ஒரு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு திடீர்னு வர்றது, அந்த சவுண்டு திக்குன்னு வர்றது, ஸோ இது எல்லாமே நம்ம மனசை பாதிக்குது. ஸோ ஈவினிங் டைம்ல விளக்கேற்றி நல்ல ஒரு இறை வழிபாடு, இறை சிந்தனை இருக்கக்கூடிய பாடல்களை கேளுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். யாரும் கோவப்படாதீங்க. கோவப்பட மாட்டாங்க மேம். அவங்களுக்கு பணம் வேணும்ல, கோவப்பட மாட்டாங்க. ஆரோக்கியத்துக்காகவும் நான் இதை சொல்றேன் மேம். இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பச்சை கற்பூர நீர் பரிகாரம். இந்த பச்சை கற்பூர நீர் பரிகாரம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, பணத்தை ஈர்க்கக்கூடியது. பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்றது மகாலட்சுமி தாயாரோட அம்சமா தான் நம்ம பார்க்குறோம். பெருமாள் ஆலயங்கள் எல்லாமே இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. திருப்பதி கோயில்லாம் பார்த்தீங்கன்னா பிரசாதத்திலையும் சரி, கருவறையிலையும் சரி, இந்த பச்சை கற்பூரம் ஒரு சிறப்பான இடத்துல இருக்கு. ஆஞ்சநேயர் கோயில் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அங்கே தரக்கூடிய பிரசாதம், தீர்த்தம் எல்லாத்துலேயுமே நம்ம பச்சை கற்பூரம் சேர்த்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம இறைவனுக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்தியங்களையும் பச்சை கற்பூரம் சேர்த்துருப்பாங்க. இப்போ இந்த பச்சை கற்பூர நீர் பரிகாரம் எப்படி செய்ய போறோம்னா, செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல இது நம்ம செய்யலாம். காலையிலயோ இல்லை மாலை நேரத்தில் கூட செய்யலாம். நல்ல ஒரு செப்போ இல்லை பித்தளை சின்னதாக ஒரு சொம்பு மாதிரி எடுத்துக்கணும், இல்லை கண்ணாடி குடுவையாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு சுத்தமான நீரில் அதை நிரப்பிடணும். நிரப்பிட்டு நம்ம பூஜை அறையை சுத்தம் படுத்திட்டு, திருவுருவ படங்களுக்கு எல்லாம் பூ வச்சுட்டு விளக்கு ஏற்றி வைக்கணும். வச்சுட்டு இந்த தண்ணீரில் சின்ன துண்டு பச்சை கற்பூரம் அதுக்குள்ளே சேர்த்துட்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு, துளசி இலைகளும் வில்வ இலைகளும் அதில் போடணும். இது அன்றைக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமை இந்த துளசி வில்வ இலைகள் பறிக்க வேண்டாம், முந்தின நாளே பறித்து நம்ம வச்சிடணும். ஸோ இந்த தண்ணீரில் போட்டு நல்லா கடவுளை வேண்டிட்டு ஒரு மணி நேரம் அது பூஜை அறையிலே இருக்கட்டும். அப்போ தான் அதில் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே அதில் சேரும். ஸோ அந்த தண்ணீர் ஒரு மணி நேரத்துக்கு அதுலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை எடுத்து நம்ம வீடு முழுவதும் தெளிச்சு விடணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த நிலவாசல்ல இருந்து வீட்டு வாசல்ல இருந்து நம்ம வீட்டோட எல்லா பகுதிகள்லையுமே, முக்கியமாக நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த தண்ணீரை நம்ம தெளிக்கணும். குழந்தைகள் படிக்கக்கூடிய இடங்கள், நம்ம படிக்கிற ரூம்ல, ஸ்டடி ரூம்ல, கிச்சனில், கண்டிப்பாக கிச்சன் ரொம்ப முக்கியம். ஸோ கிச்சனில், ஸோ எல்லா இடங்கள்லையும் இது வீடு முழுவதும் தெளிக்கணும். செவ்வாய் வெள்ளிக்கிழமை இதை செஞ்சுக்கிட்டே வாங்க. மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். வீடு எப்போதும் சுத்தமாக இருக்கணும். மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி இறைவனோட பாடல்களை கேளுங்க. வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்பொழுது மனம் தெளிவாக இருக்கும். நிறைய ஐடியாஸ் புதுசாக வரும். அப்போ இன்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்து. சூப்பராக சொன்னீங்க மேம். தேங்க்யூ. அதுதான், பணம் வரல அப்படின்னா அது ஏன் வரலை அப்படிங்கிறதுக்கும் காரணம் எங்கள் மேம் சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா, எல்லாம் விடுங்க, டிவியெல்லாம் நம்ம பார்த்ததெல்லாம் போதும், சீரியலில் பார்த்து அழுததெல்லாம் போதும், மற்றவங்க கதை முதல்ல கேட்காதீங்க. ஃபோனை எடுத்தோடனே நான் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதே ஃபோனை கட் பண்ணுங்கள். யார் கஷ்டத்தையும் கேட்காதீங்க, நெகட்டிவாக யார் பேசுகிறதையும் காதில் வாங்காதீங்க. அதான் எங்கள் மேம் சொன்னது எல்லாமே. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், விளக்கேற்றுங்க, நல்ல ஒரு காயத்ரி மந்திரம் போடுங்க, கந்த சஷ்டி கவசம் ஈவினிங் ஆனால் அதை போடுங்க, விளக்கேற்றுங்க, பச்சை கற்பூரம் நீர், அதெல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்புறம் என்னங்க, உங்கள் வீட்லேயும் பணம் கூரையை பிச்சுட்டு கொட்ட போகுது. அப்புறம் என்ன, ஹாப்பி தானே? தேங்க்யூ.